ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். யூடிவியின் மற்றொரு ரோட்டு கடை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் இன்னைக்கு ரொம்ப ஒரு பிஸியான இடத்துக்கு வந்திருக்கோம். அது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் ஐலண்ட்ல இருக்கக்கூடிய ஃபஸ்லீஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கடைக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து செம்மையாக களை கட்டுது. நாங்கள் இந்த கூட்டத்தில் தான் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய சாப்பாடுகளை பற்றி ரிவ்யூ சொல்ல போகிறேன். வாங்க உள்ளே போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் இப்போது ஃபஸ்லீஸ் பன் கடையோட கிச்சனில் இருக்கோம். இந்த மாதிரி சான்ஸ் யாருக்குமே கிடைக்காது. இது எனக்கு கிடைச்சிருக்கு. அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட இப்போ இந்த பன் கடையோட செஃப் இருக்காரு. வணக்கம், ஒரு ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். சரி, நாங்கள் இன்றைக்கி இவரோட தான் பேச போகிறோம். இங்கே என்ன ஸ்பெஷல் எல்லாத்தையும் வந்து அவரே சொல்ல போகிறாரு. இப்போ பேர் என்னது? சமான். எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 12 வருஷமாக இருக்குது. 12 வருஷமா? நல்ல ஜொலியான ஒரு வேலை இது. ஓகே, இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. கிரில் ஐட்டம்ஸ் இருக்குது, பர்கர்ஸ் ஐட்டம் இருக்குது, மிச்சம் ஐட்டம் இருக்குது இங்கே ஸ்பெஷல். ஓகே, எனக்கு செஞ்சு தருவீங்களா? ஓகே, சரி. நாங்கள் இப்போ இங்கே வந்து ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய 3 டிஷ்ஷஸ் வந்து பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து எங்களோட பாஸ்மீன் பர்கர்ஸ் உண்டு. இது வந்து கிங் ராயல் பர்கர். இது வந்து பெட்டர் சிக்கன் ஒன்று வருது, டீப் ஃப்ரை பண்ணி. இது சிக்கன் ஹேம். சிக்கன் ஹேம் இதுக்கு சீஸ் செட் டவுன். வேறு இது டாப்பிங் வரும், மயோனிஸும் டொமேட்டோ சாஸும் டாப்பிங் வரும். இது வந்து சிக்கன் சார்லி பர்கர். இது வந்து தை மீட் பெட்டர் பண்ணியிருக்கு. இது வந்து கொஞ்சம் ஸ்பைசி. இதுக்கும் அதே மாதிரி சோஸ் மயோனிஸ் டாப்பிங் வரும். இந்த பர்கர் வந்து சின்ன பிள்ளைங்கலாம் சின்ன பிள்ளைங்க சாப்பிடுது. ஸ்பைஸ் ஒன்று கணக்காக நார்மல் ஸ்பைசி ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஓகே, இது வந்து கோடன்பு. இது பெஸ்ட் மீட். இது பெஸ்ட் மீட். உள்ளுக்கு சீஸ் லேயர் ஒன்று போகுது, சிக்கன் ஹேம் வருது. நல்லா பாஸ்மீன் பர்கர் ஒன்று. இது வாவ், சொல்லும் போதே இதை நான் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன், ஆவலாக இருக்கேன். நீங்களும் பார்த்துட்ருக்க உங்களுக்கும் பசி எடுத்ததுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிடுங்க. இது வந்து சின்னவங்க பெரியவங்க எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு இடம். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்ம க்ளீனாக வச்சுருக்காங்க. நாங்கள் அதை பற்றி இவர்கிட்ட கேட்க போகிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி கடைகள் வந்து க்ளீன் இல்லை அப்படின்னு. ஆனால் எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே க்ளீனாகவே இருக்குது. க்ளீனாக இருக்கேன் கிடையாது. இப்படி கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் ஃபுட் எப்படியும் நான் சாப்பாடு சொன்னால் வந்து க்ளீனாக இருக்கணும். அதுதான் முக்கியம். எங்கள் சர்வீஸ்லேயும் அதுதான் முக்கியம். க்ளீன் அதுக்கு போகிறது தான் மதுரை தான். ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் என்ன மாதிரி? இங்கே ஃபாஸ்ட் தான். நீங்கள் வந்து பார்த்தா எனக்கு இங்கே வந்து எப்படி பிஸி நேரத்துலாம் எல்லாம் ஃபாஸ்ட் தான். ஃபுட் வந்து 2-3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் சொல்லி கேட்டு கேளுங்க. ஓகே, நான் ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணால் எனக்கு அது எவ்வளோ நேரத்துக்குள்ளே எடுக்கலாம்? 2-3 மினிட்ஸில் எடுக்காது. குயிக்காக அவ்வளோ எடுக்கிறேன். இந்த கடை வந்து எத்தனை மணி வரைக்கும் திறந்துருக்கீங்க? அன்டில் மிட் நைட் மட்டும் திறந்துருப்போம். வீக்கெண்ட்ஸ் டேஸ்க்குள்ளே between 2:30, 3:30 டிபெண்ட்ஸ் ஆன் க்ரௌட் பிஸ்னஸ். அப்படி வீக்டேஸில் வீக்கெண்ட் பேக். ஃபாரினர்ஸ் எல்லாம் வருவாங்க? ஃபாரினர்ஸ் மிச்சம் பேர் வருவாங்க. அதிகமாக இந்த இடத்துல வந்து யார் வந்து விரும்பி உணவு சாப்பிடுவாங்க? நம்மள எல்லாம் நார்மலி இது ஒன்று இல்லை. ரிச் ஆள்களும் வந்து சாப்பிடுவாங்க, நார்மல் ஆளுங்க வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேர் கூட்டமாக வந்து ஜொலியாக சாப்பிடக்கூடிய ஒரு இடமா இது? டெஃபினெட்லி, கண்டிப்பாக. ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. உங்களுக்கு இல்லை எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? இது எங்களோட 22-25 between 20-25 போல ஸ்டாஃப் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறீங்க? ஹார்டுன்னு இல்லை, ஓகே, நான் இவர்கிட்ட கேட்டு ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறீங்களான்னு. ஆனால் அவர் சொல்லிட்டாரு இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த இடத்துல வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. பார்க்கும்போதே தெரியுது எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக வேலை செய்கிறாங்க. நாங்கள் அந்த பரபரப்பில் தான் ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி கேள்வி கேட்டுட்ருக்கோம். நான் பலமையாக எல்லா இடத்துலையும் கேட்குற ஒரு கேள்வி தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பர்கருக்கு நீங்கள் ஒரு நடிகர் பேரை வைக்கணும் அப்படின்னா யாரோட பேரை வைப்பீங்க? யோசிக்க இல்லை, சும்மா சொல்லுங்களேன், யார் இந்த பேர் இதுக்கு வச்சா ஓகேயா இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரோஜா தேவி. ஓகே, நம்ம வந்து கால் பேஸில் வந்து இசோவடைக்கு நயன்தாரா அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே வந்து பர்கருக்கு வந்து நம்மளோட சரோஜா தேவி பேரை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சரோஜா தேவி பர்கர் சாப்பிடலாம். இந்த கிச்சனில் நான் இன்னொரு செஃபோட பேச போகிறேன். வணக்கம். வணக்கம். உன் பேர் என்ன? சரி.
எந்த ஊர் நீங்க? கொலம்பு. கொலம்பு தான். இங்க எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க? 5 years. 5 இயர்ஸ். உங்களுக்கு வேலை ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களுக்கு வந்து இந்த ஷாப்ல வந்து உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன? சப்மரீன். சப்மரீன். அப்ப ஏன் ஷவர்மா செய்றீங்க? ரெண்டு மிக்ஸ் சேம் ஃப்ளேவர். ஒரே மாதிரி. சரி, எனக்கு வந்து சப்மரீன் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்ட முடியுமா? கண்டிப்பா. ஓகே, நாங்கள் வந்து இப்போ சப்மரீன் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் அப்படியே கேமரா அங்கே ஜூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். செஃப் கிட்ட நான் கிட்டது சப்மரீன் செஞ்சு தாங்க அப்படின்னு தான். ஆனால் அவர் எனக்கு வந்து சிக்கன் ஷவர்மா செஞ்சு கொடுத்துருக்காரு. ரெண்டுக்குமே வந்து ஒரே வகையான மிக்சிங் தான் போகுது. நான் வேற நிகழ்ச்சியில் வந்து நிறைய அடிக்கடி கேள்விகள்லாம் கேட்குறேன்ல, அதனால பாவம் அவரே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. நாங்கள் இப்போ ரொம்பவும் டேஸ்டியான சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சிக்கன் இல்லாமல் சிக்கன் ஷவர்மா செய்ய முடியாது. அதுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோவா போடுறாங்க, அது மட்டும் இல்லாமல் தக்காளி சோஸ் போடுறாங்க, அதாவது டொமேட்டோ சோஸ் போடுறாங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ரீமியான மியோனிஸ் போடுறாங்க. இவ்வளோ விஷயங்கள் தான் சிக்கன் ஷவர்மாவுக்கு தேவையான விஷயங்கள். இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிறாங்க. அந்த சப்பாத்தியில் மியோனிஸ் போட்டு அது ரொம்ப ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் செஞ்சு வச்சிருக்க அந்த ரெசிபியை வந்து அதுக்குள்ள வச்சு அப்படியே ரோல் பண்றாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப க்ரீமியா இருக்கு. பார்த்த உடனே சாப்பிடணும் அப்படின்னு தான் தோணுது. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் கண்டிப்பா போனீங்கன்னா சிக்கன் ஷவர்மா சாப்பிட்றதுக்கு மறக்காதீங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டான விஷயம். சாப்பாடுகளை வந்து செய்முறையோட நாங்கள் பார்க்கும்போது அப்பா ஒரு சாப்பாடுனா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை டேஸ்ட் பண்ணியும் பார்க்கணும்ல. போதும் பழைய கதையை கொஞ்சம் கேளு. ஆச்சி அவா பொறிச்ச பட போச்சு. நான் பொறிக்கிற நேரம் கல்வி ஐயோ இல்லை ஆச்சி. திரும்பும் போது கருப்பு காவும் கழுவா வடையை கொண்டு போச்சு. மருந்து கொண்ட காகம் வாயில வைத்து கொண்டு இதுக்கு நேரி காக்கா காக்கா ரெண்டு வாட சொல்லி இப்போ எந்த கையில் வந்து ஷவர்மா இருக்குது, செம்ம வாசமாக இருக்குது. சாப்பிட்டா நான் நினைக்கிறேன் இன்னும் க்ரீமியாக நல்லா சீஸியாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு மைக்கை கொஞ்சம் எடுக்கிறீங்களா ப்ளீஸ்? பாட்டி சுட்ட வாழைக்கு என்னதான் ஆச்சு? காக்கா இந்த வடை நிறைய அப்பு வச்சு போச்சு. சிக்கன், அப்புறம் வந்து கோவா, அப்புறம் டொமேட்டோ சாஸ், அப்புறம் மியோனிஸ் போட்டு எல்லாம் வந்து நல்லா கொத்துன்னு கொத்தி அப்படியே மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே ரோல் பண்ணி ஒரு பேப்பரில் சுற்றி என் கையில் இப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்க்குது, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் இந்த ஹீட்டுக்குள்ளேயும் ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, நாங்கள் வந்து இன்னொருத்தரை மீட் பண்ண போகிறோம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? ஜெரோன். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்கரை செய்ய போகிறீங்களா? இல்லை, அவங்க செஞ்சு வந்தது நாங்கள் இன்றைக்கி தான் ப்ரிப்பேர் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம் இன்றைக்கி. ஓகே, என்ன மாதிரி செய்ய போகிறீங்க? இப்போ இன்றைக்கி இருக்கிறது வந்து கிங் ராயல் பர்கர். ஓகே, இதுக்கு வந்து இன்றைக்கால வந்து சோஸ் மைனஸ், அதே மாதிரி மொசரல்லா சீஸ் ஐட்டம் அதெல்லாம் ஆட் பண்ணி நாங்கள் சிப்ஸோட கஸ்டமருக்கு இன்றைக்கி தான் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு அதை நீங்கள் செஞ்சு காட்ட முடியுமா? யா ஷுவர். ஓகே. இதில் நீங்கள் இப்போ என்னென்ன இருக்குது? இது வந்து கிறிஸ்பி சிக்கன் பர்கர். ஓகே. இப்போ நாங்கள் வந்து இதுக்கு மைனஸ் போட்டிருக்கோம். ஓகே. இதோட இது வந்து மொசரல்லா சீஸ். ஓகே. இது மொசரல்லா சீஸ் ஆட் பண்ண வேணும். ஓகே. இது டொமேட்டோ சாஸ். வாவ், செம்மையாக இருக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்லிருங்க, அது என்னன்னு சொல்லுங்க. இது வந்து மாலிமேரிஸ் கறி கொச்சுக்கா சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து சீஸ் சாஸ். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இதில். வச்சு இதை அப்படியே மூடிடுவீங்க? மூடி நாங்கள் மைக்ரோவில் ஹாட் பண்ணுவோம். இது வந்து நீங்கள் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஹீட் பண்ணும்போது உள்ளுக்கு இருக்க சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகும். ஓகே. மெல்ட் ஆக போகல தான் அதோட டேஸ்ட் வந்து எங்களுக்கு சாப்பிட போகல வேலைங்க. ஓகே, அப்போ நல்ல க்ரீமியாக சீஸியாக இருக்கும்.
ஓகே, ஃபாஸ்ட் ஃபுட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு, நீங்களும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங், அப்படியா? அப்படி சொன்னால் இப்போ கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளோ குயிக்காக நம்ம சாப்பாடாக கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் நம்மளை தேடி வருவோம். அதுதானே, அதுக்காக வேண்டி நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் கஸ்டமர்ஸ்க்கு. நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக கொடுக்குறீங்க, இப்போ உங்களுக்கு வந்து அந்த அளவு டேஸ்ட் எல்லாம் சரியாக இருக்குமா? நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லை எப்படி ஒவ்வொரு முறையும் டெஸ்ட் பண்ணுறே இல்லை, ஓகே, அது போக போக பழகிடும். அப்படி எப்படியும் ஃபாஸ்ட்டாக கொடுக்குறதால அந்த குவாலிட்டி குறையாது, எப்படி அதே குவாலிட்டியில் தான் நாங்கள் வளமையாக கொடுக்குறோம் இங்கேருந்து. ஓகே, பழகுற விஷயம் தானே, அதை எப்படி செஞ்சாலும் அது அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஓ ஷூர். இவ்வளோ விஷயத்த வந்து நீங்கள் எனக்கு சொல்லி தந்திருக்கீங்க. எனக்கு மட்டும் இல்லாமல் யூடியூப் நேயர்களுக்கும் இது வந்து போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணா, நீங்கள் எனக்கு இந்த விஷயத்த சொல்லி தந்ததுக்கு. ஓகே, உங்கள் பேர் என்னம்மா? ஜஹரா. சஹாரா, என்ன ஸ்கூல் போகிறீங்க? வணக்கம்பா பிரைமரி. நல்லா படிப்பீங்களா? அதே மாதிரி சாப்பிடுவீங்களா? சும்மா சொல்லுங்க. சாப்பிடுவீங்களா? சாம்பியன். ஓகே, நீங்கள் இங்கே வந்து என்ன ஸ்பெஷலாக சாப்பிட்டீங்க? நல்லா இருந்ததா? செம்மையாக இருந்துச்சா? ஓகே, நீங்கள் சொல்லுங்கம்மா, இங்கே வந்து எப்படி நீங்கள் ரெகுலராக இங்கே வருவீங்களா? ஏன்னா வரேன், இப்போ நான் எப்ரோடில் இருக்கிறேன். நான் நான் இருப்பேன் இந்த இடத்துக்கு. ஓகே, வந்து நான் இது 3rd டைம் போல் இருக்கும். ஐ லைக் திஸ் பிளேஸ். ஸோ அதுதான் நான் வந்தேன் இவங்களுக்கு சொல்லி. நான் சொன்னேன் போகும், இங்கே இப்படி ஒரு இடம் இருக்குது, போயிட்டு சாப்பிடுவோம். அதான் நாங்கள் வந்தோம் இன்றைக்கி. ஃபேமிலியாக சாப்பிடணும்னா இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. எஸ், அண்ட் இட் இஸ் ரியலி குட் ஃபுட் யூ வில் கெட். ஓகே, உங்களுக்கு இங்கே என்ன ரொம்ப பிடிக்கும்? ஹாட் டாக், ஜாம்போ ஹாட் டாக். நல்லா சாப்பிடுவீங்களா? பாருங்க, என்ன மாதிரியே சாப்பிட்டு எவ்வளோ ஸ்லிம்மாக எவ்வளோ கலராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் என்ன மாதிரி அழகாகிடலாம். அதில் உங்களுக்கு எந்த டவுட்டு வேணும்? ஓகே, வணக்கம். வணக்கம். நீங்கள் இவங்களோட அம்மா சரியாக கண்டுபிடிச்சேன்னா பார்த்தீங்களா, எனக்கு அந்தளவுக்கு பவர் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து என்ன சாப்பிட்டீங்க? கிளப் சாண்ட்விச், பர்கர். முழு குடும்பமும் இதே வேலையாக தான் இருக்காங்க. இட்ஸ் ஓகே. பர்சனலாக சொல்லணும்னா நானும் அப்படி தான். உங்களுக்கு இங்கே என்ன பிடிக்கும்? பர்கரும் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். எப்படி டீசெண்டாக சாப்பிடுவீங்களா, இல்லை யாரும் பார்க்குறாங்களான்னு பார்த்து அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்றதா? அப்படியெல்லாம் பார்த்துக்கொண்டு இருக்க மாட்டேன், சும்மா சாப்பிடுவேன். சாப்பாடை பார்த்தா என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக சாப்பாடில் மட்டும்தான் இருக்கும். ஆமாம், வேறு யாரையும் நான் பார்க்க மாட்டேன். அந்தளவுக்கு இங்கே சாப்பாடு நல்லா இருக்கும், அப்படி தானே? ஓ, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி ஃபேமிலியோட வந்து உங்களுக்கு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடமா இருக்கா இது? ஓ, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இந்த மலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சின்ன குழந்தைங்களோட வந்து இங்கே ரொம்ப வந்து டேஸ்டியான சாப்பாடு இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இங்கே தேடி வந்து சாப்பிட்றாங்க. நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன், இந்த சாப்பாடும் ஆர்டர் பண்ணியாச்சு, ஆனால் சாப்பிட விட மாட்டேன்றாங்கய்யா. வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா கொடையை வச்சுட்டு இருக்கேன், அதுக்கு நான் கோல் ஃபேஸில் இருக்கேன்னு தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. செம்ம மலை, என்ன ஒரு குளிர். ஆனால் இந்த குளிரிலும் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒருத்தரை நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பஸ்லீன் கடையில் ஓனர் தான் நம்ம பக்கத்தில் இருக்காரு. இருமா, ஒரு பொசிஷனில் போய் நின்றுக்கிறேன். செம்ம யோசனையாக இருக்காரப்பா. சபா, வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? சிராஜ். சிராஜ். ஓகே, நீங்கள் தான் இந்த கடையோட உரிமையாளரா? உரிமையாளர்னு இல்லை, பிரதர் தான் உரிமையாளர். நானும் மன்னனும் தான் அந்த கதையை சேர்ந்து செய்கிறது. ஓகே, எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? ஆல்மோஸ்ட் 17 years. நான் வந்து இந்த கடைக்கு வந்து பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்க, அது உண்மையா? உண்மைதான். நாங்கள் 2000 இந்த ஷாப்பை பிகின் பண்ண போகல. நாங்கள் அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆகிறோம்னு நாங்கள் நினைக்கல. ஆக்சுவலி நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் எப்படி இருக்குமோ ஒரு 2000 அந்த பீரியடில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் சொல்லிட்டு வந்து ஸ்ரீலங்காவில் இல்லை சொல்ல போனால். ஆக்சுவலி சாதாரணமாக மலேசியா, ஹாங்காங் அந்த மாதிரி நாடுகளில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து அந்த பீரியடில் வந்து மாற ஃபேமஸ். ஆனால் நாங்கள் அதை வந்து ஸ்ரீலங்கா கொண்டு வரோன்னு நினச்சி தான் நானும் அண்ணோட ஐடியா அந்த மாதிரி ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுவோம் சொல்லி. ஆக்சுவலி நாங்கள் ஃபேமஸ் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு தான். எப்படி அண்ணோட ஐடியா வந்து இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகுதா? கட்டாயமாக. இப்போ நீங்கள் இதை பார்க்க போகல விளங்குமோட எப்படி ஒர்க் அவுட் ஆகிக்குது. நான் அதை இந்த அளவு நாங்கள் ஒர்க் அவுட் ஆகும்னு நாங்கள் நம்பலை. ஆனால் நாங்கள் ஸ்டார்டிங் வந்து 2000 ஸ்டார்ட் பண்ண போகல ஒரு ஸ்மால் ஒரு
ஸ்ட்ரீட் ஃபுட் கேஃபே சொல்லி கேஃபேயும் இல்லை ஒரு காட் ஒரு எனக்கு சொன்னாங்க இது ஸ்டார்ட்ல வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டி கடையா இருந்தது, இப்பதான் இது இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கடையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்க நிறைய தடைகள் எல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த ஃபீல்? கட்டாயமாக எவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்குது. சாதாரணமாக பேமெண்ட்டில் இப்போ ஸ்டால்ஸ் போடுறது பிரச்சனை வந்துச்சு. சொல்கிறேன் சாதாரணமாக ஒரு 2005 2006 மாதிரி பீரியடில் வந்து சொல்கிறேன் ஸ்ட்ரீட் ஃபுட்டை சாதாரணமாக எல்லாம் பேமெண்ட்ஸில் இருக்கிற ஷாப் எல்லாத்தையும் முறமாக்குன்னு சொல்லி வந்தாங்க. அந்த நேரம் ஒரு தடை வந்துச்சு. அதையும் தாண்டி நாங்கள் வந்து இந்த ஷாப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன்டா வந்து நாங்கள் எங்களோட முயற்சியும் கஸ்டமர்ஸ் மக்கள் எங்களுக்கு காட்டின அந்த ஒரு இதுதான் எங்களுக்கு காரணம். நான் சொல்கிறேன் எந்த ஒரு பேதம் இல்லாமல் சிங்கள முஸ்லீம் எல்லாம் இந்து எல்லா ஆட்களும் எங்களோட ஷாப்புக்கு வருவாங்க. ஒஃபனாக வந்து அவங்களோட தேவையான சிக்கன் வெரைட்டிஸ் பீஃபில் இருக்குது, ஃபிஷ்ஷில் இருக்குது, வெஜ்ஜில் இருக்குது, வேண்டி எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த ஒரு நம்பிக்கை தான். ஸ்டார்ட்ல இருந்த அதே குவாலிட்டி வந்து இப்பயும் இருக்கு அவங்களோட சாப்பாடு? கட்டாயமாக. என்ன டெவலப் பண்ணியிருக்கீங்க இத்தனை வருஷத்தில் உங்களோட சாப்பாடுல? சாப்பாடு டெவலப் பண்ணுறேன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 2000 நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகல ஒரு மினி பர்கர்ஸ் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ தான் நாங்கள் வெரைட்டிஸ் வந்து நாங்கள் அந்த நேரம் ஸ்டார்ட் பண்ண போல் ஒரு 5-6 வெரைட்டிஸில் தான் நாங்கள் ஷாப்பை ஓப்பன் பண்ணோம். இப்போ மோர் தேன் ஒரு 55-60 மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸில் நாங்கள் இன்னும் புதுமான சொல்கிற மற்ற ரெஸ்டாரண்ட்களில் இல்லாத யூனிக் பர்கர்ஸ் நாங்கள் எங்களோட ஷாப்பில் நாங்கள் கஸ்டமர்ஸ் மக்களுக்கு நாங்கள் இன்னமும் சர்வ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். இதுக்கு பிறவும் சர்வ் பண்ண தான் போகிறோம். ஓகே, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டால நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மையா? டெஃபினெட்லி. ஆல்மோஸ்ட் எங்களோட வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் எங்களோட வந்து பப்ளிஷ் ஆகிச்சு வந்து 2009 எக்ஸ்ப்ளோர் ஸ்ரீலங்காவில் ஒரு மேகசினில் எங்களோட ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் சொல்லி டெம்ப்டிங் ஸ்ட்ரீட் ஃபுட் சொல்லி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று பப்ளிசிட்டி ஆகிச்சு. டிவி மூலியமாக வந்து எங்களோட எடுத்து CNN ரிப்போர்ட் அனுப்பினாங்க வந்து அதுவும் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று தான். அதுவும் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஒரு இது ஒன்று தான். அதுக்கப்புறம் போக இன்னும் பேப்பர் ஆர்டிகல்ஸ் அதுகளுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப ஒரு பிரபலமான ஒருத்தரோட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் நினைக்கிறேன் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதனால நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நான் கீழே பார்த்துட்டு இருக்கும்போது மைக்கெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்க. நீங்கள் வந்து இந்த கடையோட எஸ்பிபியா? அப்படின்னும் இல்லை, எஸ்பிபின்னும் இல்லை. மைக்கை பிடிச்சா எஸ்பிபி ஆகணும் இல்லை. அப்படின்டா பொலிட்டீஷியன் மைக்கை பிடிக்கிறாங்க, நீங்கள் கூட மைக்கை பிடிக்கிறீங்க, அப்போ நீங்கள் எஸ்பிபியா இல்லாட்டி சுஜாதாவா? இப்படிலாம் கலாய்க்க கூடாது, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. கட்டாயமா பார்க்கட்டும், அது பிரச்சனை இல்லை. சாதாரணமாக இப்படி முன்னாடி ஒரு கஸ்டமர்ஸ் இப்படி தான் நான் இப்படி ஒரு கஸ்டமரை முன்னுக்கு பார்த்துக்கொண்டு ஆர்டர் எடுத்து பின்னுக்கு திரும்பி இப்படி பார்க்குற ஒரு 1 மினிட் அந்த கேப்பை வந்து நாங்கள் இன்னும் 2 ஆர்டர் நான் கஸ்டமர் பார்க்கறது ஆர்டர் எனக்கு ப்ளேஸ் பண்ணேலும் முன்னுக்கு கஸ்டமரை பார்த்து கொண்டு இருந்தேன். சாதாரணமாக நீங்கள் ஒரு பர்கர் ஒன்று கேட்டாலும் என்ன வேணுமா இருந்தாலும் உங்களுக்கு என்ன பர்கர் வேணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு மைக் நான் சொன்ன சரிக்கு அந்த ஆர்டர் அன்றைக்கி ப்ரிப்பேர் ஆக ரெடி ஆன சரி ஆர்டர் கிளியர். அந்த கேப்பில் எனக்கு வித்தின் 5 மினிட்ஸ் 2-3 மினிட்ஸில் நாங்கள் ஒரு கஸ்டமரை நாங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் குயிக்காக நாங்கள் பார்க்குறோம். இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு சிக்கன் பர்கர் வேணும் அப்படின்னு சொல்கிறேன், அதை நீங்கள் எப்படி அவங்களுக்கு சொல்லுவீங்க? ஸோ மைக்கை பிடிச்சி ஸ்டைலாக சொல்லுவீங்க? 1 சிக்கன் பர்கர் டேக் அவே, தட்ஸ் இட். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. நான் உங்ககிட்ட வந்து இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும்னு நினச்சேன். நான் ரொம்ப ஆசையாக ஆர்டர் பண்ண சாப்பாடை கொஞ்சம் இப்படி எலும்பி போனதுக்கப்புறம் தூக்கி கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டாங்க. ஏன் நீங்கள் அப்படி செய்கிறீங்க? சொல்கிற சாப்பாடு ஒரு ஃப்ரெஷ்னஸோட நாங்கள் மெயின்டைன் பண்ண வேணும் கட்டாயமாக. சாதாரணமாக அவங்களுக்கு ஒரு பர்கரை நாங்கள் ஹாட்டாக கொடுக்க போகல. அந்த ஹாட்னஸ் சாதாரணமாக ஒரு விஷயம் மட்டும் சொல்ல போனால் சாப்பாடு வந்து எந்த நேரமும் சாப்பிட போகல அது ஹாட்டாக இருந்தால் தான் எதாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஹாட்னஸ் அதை இது இல்லாட்டி அதை டேஸ்ட் பண்ணிய வேலை இல்லை. எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த சாப்பாடை வந்து இப்படி எல்லாம் டஸ்ட்பினில் போடுறீங்க? சாதாரணமாக இப்படி தான் கஸ்டமர்ஸ் மக்களுக்கு நாங்கள் ப்ராபப்ளி ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளே கஸ்டமர்ஸ் மக்களுக்கு நாங்கள் டைனிங்க்கு சர்வ் பண்ண நாங்கள் கொடுப்போம். ப்ராபப்ளி ஒரு பிஸி பீரியடில் கஸ்டமர்ஸ் மக்களுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் மோர் தேன் போகும் ஒரு பர்கர் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு. அப்படி என்ன சரி ஒரு பிரச்சனை ஆகுனேன்னா நாங்கள் அதை கட் அவுட் பண்ணி டஸ்ட்பினுக்கு போட்டுடுவோம். இவ்வளோ சாப்பாடு வீசுறது அநியாயம் இல்லையா? எவ்வளோ சாப்பாடு வீசுறதுன்னு இல்லை, சாப்பாடை நாங்கள் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறேன்னு அப்படி தான் நாங்கள் போகணும். நீங்கள் மெயினாக உங்களுக்கு லொசனாலும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல சாப்பாடை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? டெஃபினெட்லி. ஓகே, நிறைய தடைகளை தாண்டி ஒரு சின்ன கடை இவ்வளோ பெரிய ஒரு டெவலப்மெண்ட் வந்து அடைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அவங்க சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை. அவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப வருஷம் கடந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. நான் நினைக்கிறேன் இந்த கடை வந்து நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகளுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்.
இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய சுய தொழிலை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கு இது ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக அமையும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபுல்லாக பிளேட் ஃபுல்லாக வந்து எனக்கு சாப்பாடை வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நினைக்க வேணா இந்த சாப்பாடை பற்றி நான் ரிவ்யூ பண்ண போகிறேன்னு நான் இந்த டின்னரை வந்து இங்கே தான் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என் வயிறில் நிறைய இடம் இருக்குது, நாளையும் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோட வந்து என் கேமராமேன் இருக்கார், அவரோட நாங்கள் பேச தேவையில்லை, அவரே சாப்பிட்டு பேசுவார். நம்ம 2 பேரும் தான் சாப்பிட போகிறோம், மற்றவங்கலாம் பார்த்துட்டு இருங்க. ஓகே, அண்ணா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ப்ரொடியூசர் நினச்சிட்டு இருக்காரு நான் இதை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்ததே இந்த டின்னரை எப்படி சரி செஞ்சுட்டு போயிடும் சாப்பிட்றேன்னுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான். பாவம் அந்த பயவுள்ள. வாவ் வாவ், செம்மையாக இருக்குது. ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இங்கே கொஞ்சம் திருப்புங்க கேமராவை. சொல்ல வேணாமா சாப்பாடு எப்படி இருக்குன்னு? செம்மையாக நல்லா ஹொட்டாக இருக்குது. இந்த மலையில் இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சிக்கன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீஸ், மியோனிஸ், அப்புறம் சோஸ் எல்லாமே வந்து நல்லா ஹீட் பண்ணி நல்லா மெல்டட் ஆகியிருக்கு. அது வாய்க்குள்ளே போகும்போது அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியலைங்க. எந்த ரியாக்ஷனில் தான் நீங்கள் இதை பார்த்துக்கணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கடிக்கும் போது இதில் இருக்க ஜூஸியாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இந்த பனானா பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்ல ஹீட்டாகவும் இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா மை ஃபேவரட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வச்சுருக்காங்க. நாங்கள் இதை சாப்பிடும்போது இதையும் கொஞ்சம் தப்பு கிடையாது. நான் இப்படியெல்லாம் சொல்லி சாப்பிட்றேன் தானே, கண்டிப்பாக நீங்களாம் வீட்டில் இருந்து இந்த பொண்ணுக்கு வேலையே இதுதான், சாப்பாடை பற்றி சொல்லுது, எனக்கு பசிக்குதே நான் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேணாம். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சாபமும் விடுறீங்க. இந்த பொண்ணு என் பசியை ரொம்ப தூண்டுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. பரவாயில்ல, நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது நீங்களும் புது புது இடங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி சாப்பாடுகளை வந்து டேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு மறுபடியும் வந்து ஞாபகப்படுத்துகிறேன். ஃப்ளேவர்லில் இருக்கக்கூடிய ஃபஸ்லீஸ் கடையில் தான் இருக்கோம். இங்கே தான் வந்து சுட சுட அதுவும் 2 minutes 5 minutes உங்களை வெயிட் பண்ண வச்சு ஒரு நல்ல பர்கர் எல்லாம் உங்களுக்கு தருவாங்க. இங்கே தான் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட் கிடைக்கும். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்கர்ஸ், அப்புறம் சப்மரீன், ஷவர்மா, பாபிக்யூ, கெபாப் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஒரே இடத்துல இவ்வளோ வெரைட்டியான ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது சூடு ஆறுறதுக்கு முதல்ல சாப்பிடணும். இங்கே இருக்க ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்குற சாப்பாடை அப்படியே அந்த சூடு போகிறதுக்கு முதல்ல சாப்பிடணும். கிளைமேட்டும் ரொம்ப கூலாக இருக்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு சாப்பிட்றேன். இப்படியே நான் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஐட்டமும் வந்துருச்சு. தயவு செஞ்சு மனசால என்னை திட்டாதீங்க. ஓகே, இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெபாப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜம்போ சொசேஜும் என் கையில் இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணுவோம். அப்போ தொடக்கூட முடியலை, செம்ம ஹீட்டாக இருக்குது. உங்களுக்காக நான் அதை சாப்பிட்டு காட்ட போகிறேன். பார்த்துக்கோங்க, குயிக்காக சாப்பிட்ருங்க. சூடாருன்னா கொண்டு போய் டஸ்ட்பின்லாம் போடுறாங்க. அதனால வேண்டி நம்ம குயிக்காக சாப்பிடுவோம். கேமராமேனுக்கெல்லாம் யாருக்குமே கிடையாது, ப்ரொடியூசருக்கு அறவே கிடையாது. இந்த பொண்ணு எல்லாத்தையும் சாப்பிட்டு எங்கே போயிடுங்க, வாங்க சூடாக அற போகுது.
ஒரு ஜீவன் கத்தி கத்தி கூவி கூவி சாப்பாடை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் தான்யா இங்கே வேலை செய்கிறேன், என்னோட வந்த கேமராமேன் ஃபுல் கட்டி இங்கே பாருங்கள் இதில் என்ன இருக்குதுன்னு. ஒன்றுமே இல்லை, வந்த வேலையை அவர் மட்டும்தான் நான் நினைக்கிறேன் சிறப்பாக செஞ்சுருக்காரு அப்படின்னு. கூச்சப்படாமல் சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னோட டின்னரை முடிச்சுட்டேன். அப்போ ஒரு ஃபுல் கட்டி இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கேன். இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபஸ்லிஸ் கடையோட மேனேஜரோட பேச போகிறோம். அவருக்கு வந்து ஆய்பவன். வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அதுக்கான விஷயங்களும் வந்து நம்ம நாட்டில் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ඇත්ත වශයෙන්ම කියනවා නම් ලෝකයේ දියුණු රටවල අද වගේ මේ වගේ නෙමෙයි ස්ට්‍රීට් ෆුඩ් එකට දේශිකයෝ වගේම දේශීය අයත් කැමති ගොඩක්ම කැමති. අපේ රටේ ඒක ඇත්ත වශයෙන්ම කියනවා නම් අපේ රටේ ඒ වගේ දියුණු ක්‍රමවේදයක් නැහැ. මම මේකත් අපිත් පටන් ගත්තේ ඇත්තම ස්ට්‍රීට් ෆුඩ් එකෙන් තමයි පටන් ගත්තේ. අද මේ තත්ත්වයට ඇවිල්ලා තියෙන්නේ අපි ඒ කරපු එකේ හොඳට කරපු හින්දා තමයි අද මේ තත්ත්වයට අපි ඇවිල්ලා තියෙන්නේ. මම යෝජනාවක් වශයෙන් කරනවා සෑම රටකටම වගේම ලංකාවේ ස්ට්‍රීට් ෆුඩ් එකට විදේශිකයෝ ගෙන්න ගැනීමට ඒ වගේ අදහසක් මම යෝජනා කරනවා. ලංකාවෙත් ඒ වගේ දේවල් ඉදිරියට ක්‍රියාත්මක කරන විදිහට යාමට පහසුකම් සලසා දෙන්න කියලා රජයටත් ඔය වගකීතු නිලධාරීන්ට මම ඒවා ඉල්ලීමක් කරනවා මේක ඉදිරියට ඒ විදිහට කරලා දෙන්න කියන එක. உங்களோட இந்த ஷாப்பில் வந்து நான் நிறைய விஷயத்த வந்து நான் கவனித்தேன். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு மேனேஜர், ஆனால் சாப்பாடு வந்து எப்படி தரமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணுற விஷயத்துலேருந்து இவரே இறங்கி வந்து வேலை செய்கிறாரு. அது வந்து உண்மையிலுமே வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளோ நேரமாக நம்ம இந்த கடையில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும் நிறைய ஒத்துழைப்புகளை வந்து எங்களுக்கு நீங்கள் தந்துருந்தீங்க. அதுக்காக ஸ்பெஷலாக வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறோம். பொஹோம ஸ்தூத்தி உங்களான்ட்டு. யூடிவியின் இன்றைய ரோட்டுக்கடை நிகழ்ச்சியில் வந்து பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமான சாப்பாடுகளோடு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நிறைய விஷயம் வந்து பேசியிருந்தோம். இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டோட நான் உங்களை வந்து ரோட்டுக்கடை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஷைலு.